என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, கல்வி என்பது பல இடங்களிலே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. படிக்கிறார்கள், வேலைக்கு செல்கிறார்கள். நம்முடைய ஐயா வடிவேல் ராவணன் சொன்னதை போல தேனி மட்டுமல்ல, பல ஊர்களிலும் படித்து முன்னேறி இருக்கிறார்கள், வளம் பெற்றிருக்கிறார்கள், பதவிகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இத்தனை ஊர்களில் இருந்து இந்த ஊர் என்ன வேறுபட்டிருக்கிறது? அதுதான் முக்கியமான சிறப்பு. எல்லா ஊரிலும் அவரவர்கள் படித்தார்கள், உயர்ந்தார்கள், அடுத்தவர்களை பார்த்தார்கள், தங்களை மேம்படுத்தி பெருமைப்பட்டுக் கொண்டார்கள். அதோடு முடிந்து விட்டது. ஆனால் இங்கே மட்டும் அது வேறுபட்டு நிற்கிறது. இது ஒரு தொடர் ஓட்டம் போல, ரிலே ரேஸ் என்று சொல்வார்கள். தொடர் ஓட்டம் போல தான் படித்தால் மட்டும் போதாது, தான் பணி செய்தால் மட்டும் போதாது, பின்னால் இருப்பவர்களை படிக்க வைத்து கைதூக்கி விட வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை இருக்கிறது. அதுதான் பெருமாள் பீட்டர் போட்ட விதை. இன்றைக்கு அது விருட்சமாக இருக்கிறது. அடிப்படையில் அதுதான் வேறுபாடு. இன்றைக்கு உறுதிமொழி படிக்கின்ற பொழுது கூட சொன்னார்கள், நாம் குறைந்தது இதுவரையாவது படிக்க வைத்து அரசு ஊழியர்களாக அதிகாரமிக்கவர்களாக ஆக்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்தார்கள் அல்லவா? அதுதான் சிறப்பிலும் சிறப்பு. அதுதான் இந்த ஊருக்கு மிகப்பெரிய பெருமை. நம்முடைய சேகர் ஐஆர்எஸ் அவர்கள் சொன்னார்கள், நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இந்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் நம்மை பார்த்து ஒடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் இருக்கிறோம் சொன்னார்கள். நாங்கள் ஒன்றும் சவளப்பிள்ளை அல்ல, நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களும் அல்ல, நாங்கள் ஒடுங்க மறுத்தவர்கள். ஒடுக்க நினைத்து மற்றவர்கள் பின்வாங்கும்படி செய்து நாங்கள் ஒடுங்க மறுத்து இன்றைக்கு வரைக்கும் நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டிருப்பவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. இனிமேல் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், ஒடுக்கப்பட்டவர்களை சுட்டுவதை நீங்கள் தயவு செய்து ஏற்காதீர்கள், மறுத்து விடுங்கள். எங்களை வேளாண் சமூகம் என்று அழையுங்கள், குடும்பங்கள் என்று அழையுங்கள், மல்லர்கள் என்று அழையுங்கள், தேவேந்திர குல வேளாளர் என்று அழையுங்கள், அல்லது பல்லர்கள் என்று அழையுங்கள். எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தயவு செய்து எங்களை ஒடுக்கப்பட்டவர்கள் என்று மட்டும் அழைக்காதீர்கள். ஏனென்றால் நாங்கள் என்றுமே ஒடுங்கி இருந்ததாக வரலாறு இல்லை. ஐயா அவர்கள் அற்புதமான பேச்சாளர், நாஞ்சில் சம்பத் அவர்கள் நாடறிந்த பேச்சாளர், இன்றைக்கு உலகம் அறிந்த பேச்சாளராக இருக்கிறார். அவருக்காக ஒன்றை கேட்கிறேன். நான் பல இடங்களிலே கேட்ட கேள்விதான், எங்குமே பதில் கிடைக்கவில்லை. என்ன கேள்வி? இந்த தமிழ்நாட்டிலே இந்தியாவில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையிலே இந்த சாதியை மட்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், 13ஆம் நூற்றாண்டில் இருந்து இந்த சாதி பற்றி மட்டும் நூற்றுக்கணக்கான பள்ளி இலக்கியங்களை எழுதினார்களே ஏன் என்கிற கேள்விக்கு ஐயா அவர்களிடம் பதில் எதிர்பார்க்கிறேன். எத்தனையோ அரங்கங்களிலே கேட்டுவிட்டேன். நூற்றுக்கணக்கான ஜாதிகள் இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே இந்த பல்லர்களை பற்றி மட்டும் நூற்றுக்கணக்கான பள்ளி இலக்கியங்கள் பாடப்பட்டன. நெல்லு வகை எண்ணினாலும் பள்ளு வகை எண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அத்தனை பள்ளி இலக்கியங்கள் பாடப்பட்டன. என்ன நோக்கம் என்பதை இந்த அறிவுலகம் சொல்ல வேண்டும். நாயக்கர் காலத்துக்கு பின்னால, நல்லா புரிஞ்சுங்க, நாயக்கர் காலத்துக்கு பின்னால நில உடைமையாக இருந்த சமுதாயத்தை பறிப்பது போல் பறித்து கோயிலுக்கு என்று ஆக்கிவிட்டு கோயில் நிர்வாகத்தை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு இவர்களுடைய உடைமையை பறித்தார்கள். அதற்கு பின்னால் உடைமை பிரித்தாலும் உழைப்பிலிருந்து பிரிக்க முடியவில்லை. எனவே அவரை எளிதாக நாம் இறக்க முடியாது, வீழ்த்த முடியாது என்று கண்டுகொண்டார். எனவே உடைமை பிரித்தால் அந்த நிலத்திலே உழுவதற்கு இவரை விட்டால் ஆளில்லை என்கிற யதார்த்தமும் அவனுக்கு புரிந்தது. அந்த நிலையில் தான் அடுத்த சிந்தித்தான், இவனை உளவியல் ரீதியாக ஒடுக்க வேண்டும் என்று சிந்தித்தான். உடைமை ரீதியாக ஒடுக்கி விட்டாச்சு. ஆனாலும் கூட அவருடைய உழைப்பை நம்ம சொல்ல முடியல, உழைப்பை பறிக்க முடியல. அப்ப உளவியல் ரீதியாக ஒடுக்க வேண்டும் என்று நினைத்த அவனுக்கு கிடைத்த ஒரு ஆயுதம் தான் இந்த பள்ளி இலக்கியம் எழுதுவது. அப்படிப்பட்ட அந்த பள்ளி இலக்கியத்தை எழுதி ஊராக நாடகம் போட்டு நடித்து நீங்கள் எல்லாம் மேன்மையாக நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த குடும்பம், இந்த பள்ளன், இந்த நிலத்திற்கு சொந்தக்காரன், உழுது ஊருக்கே சோறுபடுகின்றவன், இவன் பெருமைக்குரியவன் தான் என்றாலும் கூட என்று போட்டு 2 பள்ளிகளை கதாநாயகிகளை போட்டு அவனை ஒரு குடியாரன் போற முறுக்கு மீசை, உடையிலே வாழ், செருப்பு காலிலே செருப்பு, தலையிலே உருமாள் என்று கம்பீரமான முறுக்கேறிய உடம்புடன் கம்பீரமான தோற்றத்துடன் 2 பக்கமும் மூத்த பள்ளி இளைய பள்ளி பட்டு உடுத்தி நகை அணிந்து மிகச் சிறப்பான ஒரு தோற்றத்தோடு அவன் அடையாளப்படுத்தி சிறப்பிப்பது போல காட்டி அந்த பள்ளனையும் பள்ளியையும் பள்ளர்களையும் சிறப்பிப்பது போல் காட்டி உளவியல் ரீதியாக அவனை கீழிறக்கம் செய்தார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தில், நாயக்கர் காலத்துக்கு பின்னால நூற்றுக்கணக்கான பள்ளி எழுதி நூற்றுக்கணக்கான ஊர்களிலே நாடகமாக நடத்தி காட்டி பொது சமூகத்தினுடைய மத்தியிலே இந்த சமுதாயத்தை கீழிறக்கம் செய்தார்கள். இதுதான் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியாக இருந்தது. அது இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் சொன்னார்கள். ஐயா சோதரன் அவருடைய நாவலை பார்த்து
ஒரு பேட்டியாளர்கள் நேர்காணலிலே நீங்களை தலித் இலக்கியவாதி என்று சொல்கிறார்கள், தலித் இலக்கிய விடுதலாக சொல்கிறார்கள். ஆனால் உங்கள் நூலிலே எங்கேயுமே தலித் என்பதற்கான அடையாளமே இல்லையே என்று கேட்கிறார்கள். நினைத்து பாருங்கள். அப்படிதான் அவருடைய மாமா பூமணி சொன்னது நினைவு வருகிறது. அவர் சொன்னாரு, தலித் இலக்கியத்தை எங்களிடம் எடுக்கிறீர்கள், நாங்கள் ஒரு வேளாண் சமுதாயம், எங்களுக்கும் தலித்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, தவறாக அதில் சேர்த்திருக்கிறார்கள், வரலாற்று பிழை, அந்த பிழையை திருத்துவதற்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஐயாவுக்கு தெரியும். நான் சம்பத்தவர்களை கேட்கிறேன், நரிக்குறவர் சமுதாயத்தை 70 ஆண்டுகளுக்கு மேலாக பிசி என்கிற அடையாளத்தோடு வைத்திருந்தார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நரிக்குறவர் சமுதாயத்தை பற்றி உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். அவர்களை பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் என்று சட்ட வரையறை செய்திருந்தது. அதை ஜெயலலிதா ஆட்சியிலே தான் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி சட்டப்பரிந்துரையின் மூலமாக இன்றைக்கு எஸ்டியாக மாற்றினார்கள். என்ன காரணம்? ஒரு சமுதாயத்தினுடைய பண்பு தெரியாமல் அவர்களை தவறாக ஒரு பட்டியலில் சேர்த்ததனால் திருத்தம் செய்து மாற்றி காட்டினார்கள். அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் பட்டியலுக்கு பொருத்தமற்றவர்கள், நாங்கள் வேளாண் சமுதாயம், வேந்தன் மரபினர். அப்படிப்பட்ட சமுதாயத்தை தவறாக தலித்தியல் பட்டியலில் சேர்த்து அறிஞன் என்றும் தாழ்த்தப்பட்டவர் என்றும் தலித் என்றும் ஒடுக்கப்பட்டவர்கள் விதவிதமான பெயர்களில் அழைத்து எங்களை ஒடுக்க முயன்றார்கள். ஆனால் நடக்கவில்லை. நடக்காததற்கான அடையாளம் தான் அனைவரும் அறிவார்கள். அது புதுவளத்தூர் கலவரம் என்றாலும் சரி, தேனிக்கோடி கலவரம் என்றாலும் சரி, ராஜபாளையம் கலவரம் என்றாலும் சரி, தமிழகத்தில் நடந்த எத்தனை கலவரத்தை எடுத்துக்கொண்டாலும் அத்தனையிலும் எதிர்த்தடித்த கலவரம் தான் அத்தனை கலவரம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே ஒடுக்க நினைத்து அவர்கள் ஒடுங்கி போனார்கள். ஒடுங்க மறுத்து நாம் இன்றைக்கு நெஞ்சடி பெற்றுக் கொண்டு நிற்கிறோம் என்பது வரலாறு சொல்லும் பாடம் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு நாம் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கொண்டிருக்கிறோம். என்ன காரணம்? தவறு நடந்து விட்டது. 1936 நடந்த பட்டியல் பகுப்பிலே எங்களை தவறாக சேர்த்து விட்டார்கள். ஆம்பூரிலே தேவேந்திர வேளாளர் சங்கம் வைத்து நடத்தி கொண்டிருந்த சீனிவாசன் பிள்ளை அவர்கள் கோரிக்கை வைத்தார்கள் அரசுக்கு, தயவு செய்து நாங்கள் வேளாண் சமுதாயம், எங்களுக்கும் பட்டியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே எங்களை அந்த பட்டியலை சேர்த்து விடார்கள் என்று எவ்வளவு முயற்சி பண்ணி போராடினார்கள். ஆனால் அங்கே இருந்த சதிகாரர்கள் இவர்களை பட்டியல் படுத்தினால்தான் வீழ்த்த முடியும் என்று கருதி உளவியல் ரீதியாக வீழ்த்தியவர்கள் கடைசியில சமூக ரீதியாக வீழ்த்தினார்கள். அதுதான் மிகப்பெரிய வீழ்ச்சியாக அமைந்தது. ஏன்னா அப்படிப்பட்ட வீழ்ச்சியிலிருந்து எழுவதற்காகத்தான் நாம் போராடி கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த உலகத்திலே குடும்பம் வைத்து வாழாதவர்கள் யாருமே இல்லை. அத்தனை பேருக்கும் குடும்பம் இருக்கிறது. எல்லா சமுதாயம் குடும்பமாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மட்டும் இந்த சமுதாயத்துக்கு மட்டும் குடும்பம் என்று பெயர் ஏன் வந்தது என்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். பொது அறிஞர்கள், பொது சமூகத்தை சேர்ந்தவர்கள், நல்ல பேரறிவாளிகள் சொல்லுங்க. எல்லாரும் குடும்பமாக தானே வாழ்றீங்க. அத்தனை பேர் குடும்பமாக வாழ்ந்தும் கூட இந்த ஒரு சமுதாயத்தினரை மட்டும் குடும்பங்கள் என்று அழைப்பதற்கான என்ன காரணம் என்று சொல்லுங்கள். அப்படி தெரிந்து கொண்டும். ஏனென்றால் இவன் தான் மலையோடிகளாக, காடோடிகளாக, நாடோடிகளாக வாழ்ந்த சமுதாயத்தினுடைய ஒரு வளர்ச்சி பெற்ற மருதநிலை சமுதாயமாக நிலைத்த வாழிடத்தை அமைத்து வாழ்ந்தவன். நீர்நிலைகளுக்கு அருகில் இருந்து வேளாண்மையை கண்டு பயிர் செய்து ஊருக்கே தோறுபட்டவன். அவன் இருந்து வாழ்கின்ற வாழ்க்கையை முதலில் பெற்றதனால் குடும்பம் என்கிற புதிய கண்டுபிடிப்பை அவன் தான் உருவாக்கினான். அந்த குடும்பம் தான் ஊராட்சியாக, பேரூராட்சியாக, நாடாக, மிகப்பெரிய வேந்தாக வளர்ந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அரசாட்சியினுடைய அடிவேராக, ஆணிவேராக இருக்கக்கூடிய இந்த குடும்ப முறைதான் இந்த சமுதாயத்தினுடைய ஆணிவேர். இந்த குடும்ப முறையை உருவாக்கியவர்கள் தான் இந்த பல்லர்கள், இந்த மல்லர்கள். எனவே இவர்கள் தான் போரிலே என்றால் முன்னிருப்பார்கள், ஏரிலே என்றாலும் முன்னிருப்பார்கள். இன்னைக்கு பொன்னேரி போட்டுக் கொண்டிருக்கிறோம். பொன்னேரி போட்டுக்கின்ற வழக்கம் இன்றைக்கு தெய்வங்களை செய்து கொண்டிருக்கின்றன பல்லர்களாக வேஷமிட்டு. அது நீங்க மதுரைக்கு எடுத்துக்கிட்டாலும் சரி, கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டாலும் சரி, திருநெல்வேலி போனாலும் சரி, காஞ்சிபுரம் போனாலும், எங்க போனாலும் பல்லர்களாக தெய்வங்கள் மாறி வருகின்றன, அங்கே ஏற்படுத்தி விழுகின்றன. அப்படிப்பட்ட மாபெரும் பண்பாட்டு சிறப்பு மிக்க இந்த சமுதாயத்தை இன்றைக்கு தலித் என்றும், தாழ்த்தப்பட்டவர் என்றும், ஒடுக்கப்பட்டவர் என்றும் சொல்லுகின்ற மிக கேவலமான நிலையை அடித்து நொறுக்க வேண்டும் என்கின்ற அத்தனை போராட்ட படத்தோடு இந்த இளைஞர்கள் நிறுவனிருக்கிறார்கள். எனவே இந்த சூழ்நிலையில் நாம் ஐயா போன்றவர்கள் இருக்கிறார்கள், உலகமுழுக்க செல்லக்கூடியவர்கள், அவர்கள் நம்ம கேட்கப்பட்டதுதான். இன்றைக்கு இவ்வளவு பெருமைக்குரிய இந்த சமுதாயம் படித்திருக்கிறது, பண்பட்டிருக்கிறது, எல்லா வகையிலும் சிறந்ததாக இருக்கிறது. ஆனாலும் கூட எதற்காக இந்த ஒடுக்குமுறையோ அது என்று சொல்லப்படுகிறது, சுட்டப்படுகிறது என்று கேட்டால் இதுதான் உளவியல் ரீதியாக ஒடுக்குவது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வருங்கால தலைமுறைகள்
வருங்கால தலைமுறைகள் தலைநிமிர வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் இயல்பான வாழ்க்கைக்கு, உங்களுடைய வேளாண் வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்று சொன்னார். தயவு செய்து சேற்றை வீசியிருந்த அதை துடைத்திருந்து விட்டு, நாங்கள் ஊருக்கே சோறு போட்ட சமுதாயம், நாங்கள் குடும்பர்கள், நாங்கள் மன்னர்கள், நாங்கள் பண்ணாடிகள், நாங்கள் வாய்க்காரர்கள், நாங்கள் பாண்டியர்கள், அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிறப்புக்கெல்லாம் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய நாங்கள் பட்டியலில் இருக்க மாட்டோம், பட்டியலை தூக்கி எறிவோம். எனவே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், 2026 தேர்தலிலே எந்த அரசியல் கட்சிகள் எங்களுடைய பட்டியல் வெளியேற்றத்துக்கு ஆதரவு தருகிறதோ அவர்கள் எங்கள் ஊருக்கு வரலாம், அவர்கள் எங்கள் தெருவுக்கு வரலாம், அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வரலாம், அவர்களிடம் வாக்கு கேட்கலாம். அப்படி இல்லை என்றால், எங்கள் பட்டியல் வெளியேற்ற கருத்தியலை உங்களுடைய வாக்குறுதியாக தரவில்லை என்றால், உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை இடம்பெற செய்யவில்லை என்று சொன்னால், எங்கள் ஊருக்குள் நுழைய முடியாது, எங்கள் தெருவுக்குள் நுழைய முடியாது, எங்கள் வீட்டிலே வந்து வாக்கு கேட்க முடியாது என்கிற ஒரு நிலையை ஏறத்தாழ நம்ம இதற்கு முன்னால ஒரு இடைத்தேர்தலை காட்டினோம். அப்படிப்பட்ட அந்த இடைத்தேர்தலை காட்டப்பட்டதை போல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அப்படிப்பட்ட நெஞ்சுரத்தை காட்ட தயாராக இருக்கிறோம். தயவு செய்து அரசியல்வாதிகள் தலைமைக்கு வர நினைத்தால், அது ஆட்சி பிடிக்க நினைத்தால், அதிகாரத்தை பெற நினைத்தால், இந்த தேர்தல் வேளாளர்களை பட்டியலிருந்து விடுவித்து எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிறப்பை, இயல்பான சிறப்பை நீங்கள் தர வேண்டும். அதற்கு ஆதரவு இருந்தால் வாருங்கள், கைகோர்ப்போம். இல்லை என்றால் விலகி நில்லுங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்வோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.